நாமத்துக்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. ஆசியாவின் ஜோதி மேசியாவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் உடன்பிறப்புகளால் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இல்லாத நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி சாபத். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கிறிஸ்துவர்களாக விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளின் தியான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லுறதுன்னா, ஏன் ஜெபம் இன்று முக்கியங்கிற தலைப்புகளாக ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். ஏன் ஜெபம் இன்று நமக்கு முக்கியம்? ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஜெபம் என்ன என்று நாம் பார்க்கணும் என்றால், அது கர்த்தரோடு பேசுகிறதாக, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு உறவை வளர்க்கிறதாக. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குன்னா என்ன பண்ணுவாங்க, பண்டம் பரிமாற்ற முறை என்ன பண்ணுவாங்க. நீங்க விவசாயியா இருப்பீங்க, இன்னொருத்தங்க வேற ஏதாவது ஒரு வேலையை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம விளைந்த அந்த விளைச்சல் ஒரு பகுதியை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த பொருட்கள் ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணுவாங்க தருவோம். இதே போலதான் ஜெபம் என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுன்னா, தேவன் அன்றாடம் உழைக்கும்படியான பலனையும் சுகத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் அவர்களுக்கு அந்த கேட்டு பெற்றுக் கொள்கிற ஒரு காரியமாக அது என்ன பண்ணுது இருக்கிறது. எனக்கு சொல்லிட்டு அம்மையார் குணமாக சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெபம் என்பது வானத்தின் பொக்கிஷத்தாலையில் இருந்து சகல விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற ஒரு திறவுகோலாக அது என்ன பண்ணுது இருக்குது. ஜெபம்னா என்னது, திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை இப்ப வேதம் சொல்றது, ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை இப்ப. அப்ப நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஜெபம் ஏன் இன்றைய காலத்திலே அது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது? நாம் ஏன் இந்த காலகட்டத்தில் ஜெபிக்க மறந்தவர்களாக, ஜெபிக்க விரும்பாதவர்களாக, ஜெபம்னா என்னென்ன தெரியாத பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத சற்று நாம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும். இந்த நாளில நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனாலே அவருடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை பெறுகிற பிள்ளைகள் என்ன பண்றாங்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பல்வேறு அடிப்படையில இந்த நாள்ல 3 காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். முதலாவது, ஜெபம் நமக்கு என்ன தருகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எடுத்து வாசனை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லுவதுன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் என்ன பண்ணுங்க, யாருக்கு தெரியப்படுத்தணும், ஆரோனுக்கு தெரியப்படுத்தணும். யாருக்கு தெரியப்படுத்தணும், பூபதிக்கு தெரியப்படுத்தணும். யாருக்கு தெரியப்படுத்தணும், போப்பாண்டவருக்கு என்ன பண்ணணும் தெரியப்படுத்தணும். யாருக்கு தெரியப்படுத்தணும், போதகர்களுக்கு என்ன பண்ணணும் தெரியப்படுத்தணும். அப்படியே வேதம் சொல்லுது, யாருக்கு தெரியப்படுத்தணும், வேண்டுதல்னாலும் சோஸ்திரத்தினாலும் முதலாவது தேவனுக்கு என்ன பண்ணுங்க. நம்ம கேள்வி இருக்கும், நான் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். 139 பணமாக சொல்லுகிறது, அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்.
உங்கள் சிந்தனையிலே நினைவுகளை கூட என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்த தெய்வமாக இருக்கிறார். உங்க வாயில சொல் பிரவாதத்துக்கு முன்பே எல்லா விஷயமா இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லா ஆண்டும் தெரியும். நான் இருந்தாலும் என் பிள்ளை என்னிடத்துல என்ன பண்ணணும்? பழமொழி வந்து நல்ல பிள்ளைதான் என்ன பண்ணும்? பால பொடி. நமக்கு பசிக்குன்னா நம்ம தான் தட்டை என்ன பண்ணணும்? சோறு போட்டு சாப்பிடணும். நம்ம சோறு போட்டு வராம என் பசி தீரணும் பசி தீரணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கறீங்க, நன்மை வேணும்னு கேட்கறீங்க, நீங்க உங்களுடைய காரியெல்லாம் நடப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதை எனக்கு தெரியப்படுத்துறீங்களா? ஏன்டா சொன்னீங்களா? நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய பரிவை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்புகிற பிள்ளைகளா இருக்கோம்னா நாம் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களா இருப்போம். அப்படி நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். நாம் அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதலை பெறுகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுவோம்? முதலாவது ஜெபம் தேவனுடைய சமாதானத்தை நமக்கு என்ன பண்ணும்? தரும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். இரண்டாவதாக எடுத்து வாசிங்க மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோமாக முதலாவது ஜெபம் என்ன பண்ணுது? அவருடைய வருகைக்கு நேராக நம்ம என்ன பண்ணுது? நடத்துகிறது. யாரெல்லாம் இயேசுவுடைய வருகை பார்க்க ஆர்வலா இருக்கீங்க? ஆசையா இருக்கு? ஆண்டவருடைய வருகையை பார்க்க நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். அப்ப ஆண்டவர் அவருடைய திருச்சபையை மனவாட்டி பார்த்து என்ன பண்ணுவாரு? வாய் என்று கூப்பிடுவார். அவர் கூப்பிடுகிற வேலையில நம்ம போக ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். கரை நிறையற்ற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்து முன்பாக நிற்க நாம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வருவார்களா? அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அந்த நம்பிக்கை என்னிடத்துல இருக்கிறதா? ஆண்டவருடைய நாள்ல சொல்லுகிற காரியம் ஜெபம் தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுது? தேடுகிறது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜ்யம் முழுதாக இந்த சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதோடு பூமியில என்ன பண்ணுவது? செய்யப்படுவதாக. பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குது? இந்த பூமியில இந்த சபையில தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குது? பரலோக ராஜ்யத்துல யார் சொன்னா நடக்கும்? அவர் சொல்லாதும் பாருங்க, உலகத்தை படைக்கிறாரு, உண்டாக கடவுள் சொல்றாரு, எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? உண்டாயிடுச்சு. அவர் சித்தம் தான் என்ன பண்ணுச்சு? நடந்துச்சு. இப்போ தேவனுடைய சபையில யாருடைய சித்தம் நடக்குது? நம்முடைய சித்தம் நடக்குதா இல்ல தேவனுடைய சித்தம் நடக்குதா? நான் சொன்ன ஆள்தான் மூப்பரா வரணும், இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? சபைக்கு வரமாட்டேன். அந்த போதகரை நீங்க கொடுக்கலன்னா எந்த போதகரையும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? சபையில அனுமதிக்க மாட்டோம். யாருடைய சித்தம் நடக்குது? அங்க சொல்றாரு, அவருடைய சித்தம் அங்க எப்படி நடக்குதோ அதே போல எங்க நடக்கணுமா? பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்ல நாம் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? யாருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் அந்த உலகத்துல என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற வேண்டும். அதற்கு நாம் தடையாக என்ன பண்ணக்கூடாது? அவர் ஜெபம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணும்? ஏன்னா ஜெபத்தின் வாயிலாக தான் அநேக தரிசனங்கள் என்ன பண்ணாங்க? கண்டுகொண்டாங்க. ஜெபத்தின் வாயிலாக தான் மறைப்பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுது?
வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கணும். ஜெபத்தின் மூலமாக தான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம என்ன பண்றோம். ஜெபத்தின் மூலமாக தான் செங்கடல் 2ஆக பிளந்தது. ஜெபத்தின் மூலமாக தான் என்னாச்சு, தானியேலுடைய நண்பர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, காக்கப்பட்டாங்க. ஜெபம் அது மிகவும் வல்லமையுள்ளதாக அது என்ன பண்ணப்படுது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க. 3ஆவது எழுத வாசிங்க, மார்க் 11வது அதிகாரம், மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு என்ன பண்ணப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உண்டாகும். நீங்க கேட்கிறது உங்களுக்கு என்ன பண்ணணும், கிடைக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும், எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாம நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா. பாருங்க, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நம்பினார், விசுவாசித்தாரு. அதனால தேவனுடைய வருகை காண என்ன பண்ணாரு, ஆவலா ஆசையா இருந்தார். ஆபிரகாம் தான் அப்படி இருக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல, ஆதாம் கூட அவங்களுடைய வருகைக்கான என்ன பண்ணாரா, ஆர்வமாக ஆசையாக இருக்கு. சங்கீதக்காரன் தாவீதும் அப்படிதான் என்ன பண்ணாரு, ஆசையா. கேள்வி, நம்ம தேவனுடைய வருகைக்கான ஆவலாக ஆசையாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். என் பிள்ளைங்க எவ்விடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. இடைவிடாமல் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுகிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, தேவனிடத்துல பேசுகிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. நாமும் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய பரிசுத்த குணத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற காட்டுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். கதைதான் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரம ஞானத்தினாலே நம் முழுவதுங்களை நிரப்புவதாக. ஆமென். இதனால கூட முடிக்கணுமாக நாம் யாரும் எழுந்து இயேசுதான் லோகத்தின் ரட்சகரே, ரட்சத்துக்கு அப்புறமே பாடலை பாடி நல்ல சொல்லுங்கள். நாம் யாரும் எழுந்து